Hello everyone. Coming January 2026 இருந்து நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. என்எஸ்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில முக்கியமான சேஞ்சஸ் நம்மள மாதிரி ஆப்ஷன் வந்து பையராக இருக்கும் இல்லை செல்லராக இருக்கவங்களுக்கு என்னென்ன முக்கியமான சேஞ்சஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். வெரி இம்பார்ட்டன்ட்லி லாட் சைஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதை பர் லாட்டில் இருக்கிற குவான்டிட்டியோட சைஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. நம்ம ரெகுலராக ட்ரேட் பண்ணுற நிஃப்டி 50 இருக்கட்டும், ஆர் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஆர் ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும், ஆர் மிட் கேப் நிஃப்டியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் வந்திருக்கு. அதில் எவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்குங்கிறத நம்ம ஃபர்தராக பார்ப்போம். நிஃப்டி 50 இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லாட்டில் 75 குவான்டிட்டிஸ் இருந்தது, இப்போ 65 மாற்றுறாங்க. பேங்க் நிஃப்டியில் இதுக்கு முன்னாடி 35 குவான்டிட்டிஸ் இருந்தது ஒரு லாட்டில், இப்போ வந்து 30 மாற்றிருக்காங்க. ஃபின் நிஃப்டி, மிட் கேப் எல்லாத்துலேயுமே அது மாதிரி சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் வந்திருக்கு. இது எல்லாமே எதுக்காக பண்ணியிருக்காங்க, இதில் நம்மளுக்கு என்னென்னலாம் இம்பேக்ட் இருக்குது, ஆஸ் எ ட்ரேடராக நம்மளுக்கு என்ன இதில் அட்வான்டேஜஸ் இருக்குது ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறத ஃபர்தராக பார்ப்போம். ஏன் இதை லாட் சைஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இண்டெக்ஸோட வேல்யூ வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதை ரெகுலர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், கான்ட்ராக்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாக போகுது. ஆஸ் அ நம்ம மாதிரி இருக்கிற பையர்ஸாக இருக்கட்டும் ஆர் செல்லர்ஸாக இருக்கட்டும், காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குங்கிறனால அதோடைய குவான்டிட்டியோட சைஸு அதனால் கம்மி பண்ணியிருந்திருக்காங்க. இதோடைய முக்கியமான அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இனிமேல் நம்ம இப்போ ட்ரேடு பண்ணுறோம் ஜனவரியிலேருந்து அப்படின்னா, கேபிட்டல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ முன்னே வந்து ஒரு லாட் வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு 15,000 இருக்கட்டும் ஆர் 20,000 இருக்கட்டும், அது கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஓவராலாக மார்ஜின் வந்து இப்போ முன்ன பண்ணதுலேருந்து இப்போ 13 to 15% வந்து மார்ஜின் கம்மியாக நம்மளுக்கு ஆகும், தேவைப்படும். சேம் லிக்விடிட்டி இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து இதில் என்ன ஆவாங்கன்னா, நிறைய பேர் வந்து உள்ளே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அமௌண்ட்டு ஒரு சில பேர் கம்மியாக இருக்கும்போது ட்ரேடு பண்ணாமல் இருந்திருப்பாங்க ஆப்ஷன்ஸில். அது அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்கும். இது ஒரு முக்கியமான அட்வான்டேஜஸ். இதில் மேஜராக இம்பேக்ட் கொடுக்குற என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செட்டப் ஒரு பர் ட்ரேடு பண்ணுறோம். அதில் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது ஆர் லாஸ் வருதோ அது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக வரும். இப்போ இன்கேஸ் ப்ராஃபிட் வந்ததுன்னா, முன்ன வந்து நம்மளுக்கு ஒரு 5,000 வருது ஆர் ஒரு 10,000 வருதுன்னா, இதில் நம்மளுக்கு இப்போ வர ஒரு பர் ட்ரேடுக்கு அதோட ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்கும். அதில் இன்னும் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பர் பாயிண்ட் இப்போ நம்ம ஏடிஎம்மில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, அதோடைய டெல்டா வேல்யூ வந்து 0.5 இருக்கும். நான் ஒரு அப்ராக்ஸ் வேல்யூ சொல்கிறேன். முன்ன வந்து ஒரு பாயிண்ட் ஏறிச்சுன்னா அதுக்கு எவ்வளோ நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிதோ, இப்போ வந்து நம்ம குவான்டிட்டி கம்மியானதுனால பர் பாயிண்ட்டோட மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்கும். நம்ம இன்னும் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறையா பாயிண்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுற வேண்டியதாக இருக்கும். இதனால் என்னாகும் அப்படின்னா, நம்மளுடைய ரிஸ்க்கு வந்து அதிகமாகும். என்ன பண்ணுவோன்னா, இதுக்கு நம்ம வேறு ஏதோ ஸ்ட்ராட்டஜி போடுவோம். ஆர் என்ன பண்ணுவோன்னா, சம்டைம்ஸ் வந்து ஒரு சில பேர் இது லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ 65 இருக்கிறது வந்து இன்னும் 2 லாட்டாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி முடிவுக்கு போகலாம். அதனால் ப்ராஃபிட்டும் வரலாம், லாஸஸும் வரலாம். நம்ம இதில் வந்து நம்மளுக்கு மேஜர் அட்வான்டேஜஸ் என்னங்கிறதோட நம்மள இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்து நம்மளுடைய ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேடிங் ஸ்டைலை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இதுதான் முக்கியமான சேஞ்சஸ். இப்போ இனிமேல் வர ஆப்ஷன் இது எல்லாமே ஃபர்தராக உங்களுக்கு இந்த சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.